ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டரா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 1ல இன்டீரியர் கொஸ்டின்ஸ்ல ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆட்டோ ரிடக்ஷன் கொஸ்டின்னா என்னன்னா, நம்ம மெர்க்குரிய சின்ன சின்ன பார்ன்றதுதான் மெர்க்குரியோட ஓர். அதுல இருந்து மெர்க்குரிய ஆட்டோ ரிடக்ஷன்னா எந்த ஒரு ப்ராசஸ்மே பண்ணாம எப்படி ஒரு எலமெண்ட் வந்து தானாவே ரெடியூஸ் பண்ணலாம், அதாவது அதோட பியூர் ஃபார்மேட்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ அதை பிரீஃபா பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ரிடக்ஷனுக்கு நான் உங்களுக்கு சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ்ஸ் க்ரூட் மெட்டல், நான் கொடுத்துருக்க அந்த ஒயிட் கலர்ல இருக்குது இல்லையா, இதை மட்டும் எழுதிட்டு அந்த ரியாக்ஷன் எழுதுனீங்கனாலே போதும். எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்க எழுத தேவையில்லை, ஏன்னா அது 2 மார்க்ல தான் கேட்பாங்க. இதுக்கு ஒரு மார்க், இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு மார்க், 2 மார்க் தான். சம்டைம்ஸ் ரியாக்ஷன் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா கூட போதும். ஸோ சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ்ஸ் க்ரூட் மெட்டல் அப்படின்னா என்னன்னா, ஓரை வெறுமனையா ரோஸ்ட் பண்ணோம்னா, அதாவது வருத்தோம்னா, அது ஆக்சிஜன் ஏர் இருக்குது இல்லையா, அந்த ஏரோட சேர்ந்து உங்களுக்கு பியூரான மெட்டல் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, மெர்க்குரி இஸ் அப்டைன்டு பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர் சின்னபார். சின்னபார் அப்படின்னா என்னன்னா மெர்க்குரியோட ஓரு, அதாவது ஹச்சிஜின்றதா மெர்க்குரி இல்லையா, அதோட சல்ஃபர் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதோட பேர் தான் சின்னபார். இந்த சின்னபாரை நம்ம ஜஸ்ட் ஹீட் பண்ணோம்னா ஏர்ல இருக்க ஆக்சிஜனோட சேர்ந்து இங்க இருக்க இம்பியூரிட்டியான இந்த எஸ்ஸும் இங்க இருக்க ஓ2வும் SO2வா அதாவது வெளில போயிடும். அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும்னா சின்ன பார்ல இருக்க இந்த மெர்க்குரி மட்டும் பியூர் ஃபார்மேட்ல கிடைக்கும். ஸோ இதோட பேர் தான் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறத எழுதிட்டு இந்த ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா போதுமானது. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.